பேசக்கூடிய புண்ணியவா யாருன்னு கேட்டீங்கன்னா சீமான் தான். இந்த பச்சை பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேணும், நல்ல கல்வி வேணும், தரமான மருத்துவம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2வது பட்டன்ல கண்டிப்பா நீங்க அமைக்கியே ஆகணும். விவசாய சின்னம் ஏற்கலப்பையோட இருக்குது. மற்ற கட்சிக்காரங்களாம் வருவாங்க, அவங்க வந்தா சட்டமன்றத்துக்குள்ள அவங்கெல்லாம் அனுப்புனோம்னா என்ன செய்வாங்க? மேஜை தட்டிட்டு அமைதியாக அவங்க கொடுக்குற சம்பளத்தையும் கிம்பளத்தையும் வாங்கிட்டு பைக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா சீமானனே அப்படி கிடையாது. காரைக்குடி மக்களுக்காகவும் பேசுவாரு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காகவும் பேசுவாரு, தமிழ் மக்களுக்கு. அதனால என்ன சின்னத்துக்கு போட போறீங்க? ஏற்கலப்பை கொண்ட விவசாய சின்னம் 2வது பட்டன். இத்தனை 2 பொம்பளை பிள்ளைகளா? அதை ஞாபகத்துல வச்சுட்டு 2 பட்டன் அமுக்கணும். 2வது பட்டன் அமுக்கணும். 2 பட்டன் அமுக்கினீங்கன்னா செல்லாத ஓட்டு. அதான் 2வது பட்டன் அமுக்குங்க. உங்களுக்கு செல்ல பிள்ளை தானே 2வது பிள்ளை. 2வது பிள்ளை தான் அதிகமா செல்லவா இருக்கும். 2வது பட்டன் அமைக்கிருங்க. ஆத்தா நீ 2வது காலத்தா 2வது பட்டன் அமுக்குன்னு அம்மாட்ட சொல்லிடு. சரியா? சொல்லு. எத்தனாவது பட்டன் அமுக்க சொல்லுவ? யாருக்கு ஓட்டு போட சொல்லுவ? சீமான் பெரியப்பாவுக்கு. சீமான் பெரியப்பா கேட்டிருக்கியா? பாத்திருக்கியா? சரி வரேன்க்கா.